கொஸ்டின் பேப்பர் ஏன் லீக் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அமைச்சர் பதில் சொல்லணும். அவங்க கோரிக்கையை கேட்டு இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அமைச்சரவையிலேருந்து அவர் விலகணும். ஸோ அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். அதை செய்யாமல் வந்து அந்த அதிகார திமிரில் பாஜக செயல்பட்டது மிக 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 கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாஜகவோட வெற்றியை பறிக்குமா அப்படின்னா அது நமக்கு தெரியல. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த வளர்ச்சி வந்து எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பை வந்து காங்கிரஸ்கிட்ட வந்து பறிக்கும். ஏற்கனவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இந்தியா கூட்டணியை உடைக்கும் வேலையை வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநில கட்சியும் மிக மோசமாக கையாண்டிருக்கு. அதனால் காங்கிரஸ் மீது அதிருப்தியாக இருக்க மாநில கட்சிகள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து 3வது அணியை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு பக்கம் ஓட் பேங்கை பிரிப்பாங்க. இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து எலெக்ஷனில் நின்னாங்க அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் ஓட் பேங்கை பிரிப்பாங்க. ஸோ இது வந்து அகைன் பிஜேபிக்கு சாதகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க டார்கெட் எல்லாம் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா காங்கிரஸ்கிட்ட போய் நிற்கும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில் மாநில அரசியல் தான் முக்கியம். ஏன்னா மாநில அரசியல் அவங்கள்ட்ட இல்லை. ஃபஸ்ட்டு அதை ஸ்டடி பண்ணணும். இப்போ தேசிய அரசியலில் அவங்க ஃபோக்கஸ் பெருசாக இருக்காது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தேசிய அரசியலில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி வின் பண்ண வச்சு இந்தியா கூட்டணி வின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் யார்? அதிகபட்சம் ராகுல் காந்தி வந்து நிற்பார். அதுக்கு ஏன் திமுக வேலை பார்க்கணும்? அதுக்கே நாம் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் திமுகவுக்கு இருக்கும். ஸோ அதனால் காங்கிரஸ் அல்லாத 3வது அணியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் அதை திமுக வந்து ஆதரிக்கும். 2வது இங்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ஓட் பேங்கை பிரிப்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்து காங்கிரஸுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுமே தவிர பிஜேபிக்கு கிடையாது. ஸோ மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. அட் த சேம் டைம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பிஜேபி கையாளும் விதம் மிக மோசமானதாக இருக்குது. இந்தியாவின் எதிர்காலத்தை வந்து நசுக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து பாஜக அரசு உடனே நிப்பாட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.